வேற யாருன்னா வண்டியை பயன்படுத்திக்கலாம். ஒரே தமிழ் புலவரி ஒரு இது வந்து கத்திரிக்காய் சட்னி. இந்த சைட்ல இருக்கு தால்ச்சா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சமீர் பைட்ஸ். நம்ம இப்போ எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தவுசுக்குட்டி பிரியாணி அண்ணா நகர் பிரான்ச்சுக்கு வந்திருக்கோம். இவங்க கிட்ட சிக்கன் பிரியாணி அண்ட் மட்டன் பிரியாணி அதுவும் சீரக சம்பாவில் கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு முன்னாடி நிறைய வந்து விளாக்ஸ் யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு பரபரப்பாக இருந்த கடை. சரி, நமக்கு இப்போதான் டைம் கழிஞ்சு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க இவங்களோட 2 பிரியாணியை வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க போய் பிரியாணி சாப்பிடலாம். ஸோ கைஸ், இவங்ககிட்ட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 2 பிரியாணி வாங்கியிருக்கோம். ஒன்று மட்டன் பிரியாணி, ஒரு சிக்கன் பிரியாணி. ஸோ மட்டன் பிரியாணி பார்த்தீங்கன்னா கோட்டர் தான் வாங்கணும், சிக்கன் பிரியாணி ஹாஃப் வாங்கியிருக்கோம். ஸோ மட்டன் பிரியாணி இது ஆக்சுவலி வந்து குவான்டிட்டி அண்ட் பீசஸ்ஸு. ஸோ பீசஸ் உள்ளே இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய பீஸாக போட்டிருக்காங்க. அண்ட் சிக்கன் பிரியாணியில் ஒரு லெக் பீஸு, ஒரு நார்மல் பீஸு. இது பாருங்க எங்கெங்கேயோ ஒழிஞ்சு ஓடுது. சரி, ஃபஸ்ட்டு மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். இதை இப்படி ஓரமாக வச்சுருவோம். வேற யாருன்னா வண்டியை பயன்படுத்திக்கலாம். ஒரே தமிழ் புலவரி ஒரு தமிழில் தான் பேசுவார். வாங்க, நீங்கள் பயன்லாம் படுத்த வேணாம். நீங்கள் இப்போ யாரோட காரை பயன்படுத்திட்டு இருக்கீங்க தெரியுமா? என்னடா படுத்து உருள்ற அந்த கார் மேலே. இப்போ அதான் நான் பண்ண. நீ கேமரா உன் கையில் வந்துட்டா நீ வந்து உன்னோட அந்த இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண அந்த 5 புலன்களையும் டக்குன்னு ஏறி நின்றுகிற போகிற அந்த கார் மேலே. ஸோ இதில் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, எனக்கு இது பார்க்கவே சிரிப்பு வருது பாருங்க. இது வந்து கத்திரிக்காய் சட்னி, இந்த சைடில் இருக்குது தால்ச்சா, இது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காய சட்னி, வெங்காய பச்சடி. இவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொஞ்சம் வந்து வச்சிருக்கலாம். சரி, ஓகே ஃபைன், நம்ம அதை ட்ரை பண்ணுவோம். இவங்களோட ரைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அகைன் கிட்ட வர மாதிரி இருக்கும். சந்தோஷ், ஒரு கொழுப்பு கட்டி போட்டிருக்காங்க ரைஸ். இதான் கோட்டர் பிரியாணி. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 140 ருபீஸு. மட்டன், அடடா மட்டன் என்ன ரஃப்பாக இருக்குது பாருங்க. இது ஏதோ பொய்யோ இது டீக்ரேட் பண்ணுறதுலாம் கிடையாது, உண்மைதான். உங்க கண்ணு முன்னாடி தான் எடுக்கிறேன். ஸோ மட்டன் சாப்பிட்டு பார்த்து தெரியும், கொஞ்சம் ஹார்டஸ்ட்டாக இருக்குது மட்டனு. ஸோ நம்ம மட்டன் பீஸோட வச்சு ஃபர்ஸ்ட் பைட் வெறும் பிரியாணி மட்டன் பைட்டோட மட்டன் பீஸோட. அந்த பிரியாணி மசாலா சூப்பராக இருக்குங்க. 100% வந்து தலப்பாக்கட்டி பிரியாணி அந்த மாதிரி ஒரு எப்படி ஒரு சீரக சம்பா செம்ம பிரியாணி நல்லா இருக்குது. கறி மட்டும் தான் வேகலை, வெந்து தான் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது கொஞ்சம் ஹார்டஸ்ட்டாக இருக்குது. இவங்க கூட அவங்க தால்ச்சான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது தால்ச்சாவும் கலந்து சாப்பிட்டு பார்ப்போம். பட் தால்ச்சா இல்லாமல் சாப்பிட்டாலும் நல்லா இருக்குது. தால்ச்சாவோட சாப்பிட்டா அந்த காரம்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் டக்குன்னு கம்மியாகுது. அந்த சீரக சம்பா பிரியாணியோட காரம் இருக்கு இல்லையா, அது காரசாரமாக சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். பட் இது காரம் கம்மியாக இருக்குது. கத்திரிக்காய் சட்னியும் கொடுத்துருக்காங்க. பட் தொக்கா தனித்தனியாக வச்சுருந்தா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி இந்த கடையில் வைக்கிற நான் ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னா, நீங்கள் கொடுக்குற சைடிஷ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொடுத்தீங்க நல்லது. பட் உங்களால் எல்லாமே வந்து அந்த மாதிரி டப்பாவில் போட்டு கொடுக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தனித்தனியாக வைங்க. குழம்பு மாதிரி ஊற்றுனா ஓடுது பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள் பிரியாணி. ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா நம்ம எப்படி சாப்பிட்ற சொல்லுங்க போல. சில பேருக்கு அந்த கிரேவி பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வைங்க, வேணுன்னா வந்து வாங்கிப்பாங்க. இது மட்டும்தான், வேறு ஒன்றும் கிடையாது. பட் மற்றபடி உங்கள் மசாலா டேஸ்ட் எல்லாம் வேற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம எங்களோட சிக்கன் பிரியாணி. அது சொன்ன மாதிரியே சிக்கன் பிரியாணியில் லெக் பீஸ் எனக்கு வந்துருக்கு. ஸோ லெக் பீஸ் வந்துருக்கு. இதுலேயும் அதே மாதிரி தான் குழம்பு அங்கங்கே ஓடி போயிருக்கு. ஸோ இவங்க ரைஸ் ஒரு ஃபுல்லாக நிறைய குவான்டிட்டியில் கொடுத்துருக்காங்க. ரைஸஸும் இப்படி இருக்குது. ஸோ ஒரு சூப்பரான ஒரு அத்தன்டிக்கான வந்து ஒரு சீரக சம்பா பிரியாணி நினைக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிக்கன் லெக் பீஸ் அப்படியே உடச்சி, சிக்கனும் லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது. ஸோ ஒரு பைட் போகலாமா? சூடாக இருக்குது பிரியாணி நல்லா. பிரியாணி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரெண்டுமே கரெக்டான மசாலா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் ஆயில் மட்டும்தான் அதிகம். இந்த பிரியாணி வந்து காரத்தில் வந்து குக்காக இருக்க விதம் இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது பிரியாணி. ஒரு அத்தன்டிக்கான வந்து சீரக சம்பா பிரியாணி. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 160 ருபீஸ் ஆஃப் பிரியாணி. ஓகே தான். இந்த குவான்டிட்டிக்கு ரொம்ப காரமாக இல்லாமல் கரெக்டான காரத்தில். ஏன்னா சில கடையில் சீரக சம்பா பிரியாணிலாம் வந்து ஹெவியாக காரமாக இருக்கும், ஏன்னா அப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. பட் இவங்க வந்து சட்டிலான ஒரு காரம், ரொம்ப காரம் கம்மியும் இல்லை அதிகமாக இல்லை, நல்லா கொடுத்துருக்காங்க. ரைஸ் குக்காக இருக்க விதமும் அமேசிங், சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணலாம் ஒன்ஸு. பட் ஆயில் தான் கொஞ்சம் அதிகம், ஆயில் மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்கன்னா ரெண்டுத்துலேயும் அதிகம். அகைன் ஒரு தடவை சொல்லிடுறேன், மட்டன் பிரியாணி அங்கே கோட்டர் தான் வாங்கணும். அது வந்து 160 ருபீஸ், 140 ருபீஸ். சிக்கன் பிரியாணி 160 ருபீஸ். ஸோ நான் இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இந்த கடையில் நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் இந்த கடையில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வந்து சாப்பிட்டு பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துன்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கடைக்கு நான் கொடுக்க நினைக்கிற ஸ்டார் ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 வந்து கொடுக்கலாம். வை பிகாஸ் எனக்கு வந்து அந்த 1.5 வந்து அந்த சைடில் வச்ச சைடிஷ்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் மெஸ்ஸி ஆகிடுச்சு. அது மட்டும் தான். மற்றபடி அவங்க மட்டை பலகையில் தான், மட்டை பேப்பரில் மட்டை பிளேட்டில் தான் கொடுக்குறாங்க. அதெல்லாமே கூட ஓகே, ஒர்த்தாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் சீக்கிரமாக இன்னொரு வீடியோ மீட் பண்ணுறேன். டாடா பாய்.